அன்புள்ள நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 20/12/2025 மார்கழி மாதம் 5ஆம் தேதி சனிக்கிழமை. இன்றைய நல்ல நேரங்கள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, பகல் 10:30 முதல் 12 மணி வரை, மாலை 5 மணி முதல் 7 மணி வரை, இரவு 9 மணி முதல் 10 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசியாதிபதி செவ்வாய் சூரியன் சந்திரன் சேர்க்கை பெற்று பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதும் லாபஸ்தானத்தில் ராகு சஞ்சரிப்பதும் உன்னதமான அமைப்பாகும். கடந்த 2 நாட்களாக இருந்து வந்த மனக்குழப்பங்கள் எல்லாம் தற்போது விலகி ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு உண்டு. எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் முடிக்க முடியும். உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்து வந்த பாதிப்புகள் எல்லாம் தற்போது குறையும். உங்களது செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் தற்போது விலகி மன நிம்மதி ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அதிகாரிகளுடைய ஆதரவு சிறப்பாக இருக்கும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு அஷ்டலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் சூரியன் செவ்வாய் சந்திரன் சஞ்சரிப்பது சாதகமற்ற அமைப்பாகும். குறிப்பாக இன்று நாள் முழுவதும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் எந்த ஒரு விஷயத்திலும் சிந்தித்து செயல்பட வேண்டும். எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். உடனிருப்பவர்களால் மன நிம்மதி குறைவு ஏற்படலாம். பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருக்க வேண்டும். உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் சிலர் செய்யக்கூடிய செயல்கள் காரணமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நல்ல வாய்ப்புகள் கூட தடைபடக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் எதிலும் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருக்க வேண்டும். வீண் பேச்சை குறைப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் சந்திரனானவர் வலுவாக அமைய பெற்று 3இல் கேது சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்து கொள்ள வேண்டும். கணவன் மனைவியிடையே சற்று விட்டு கொடுத்து செல்வது நல்லது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கும் என்றாலும் கூட்டாளிகளை அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்கள் பணியில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. பொதுவாக உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படலாம் என்பதால் பொறுமையை கடைபிடித்தால் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளித்து ஒரு வளமான பலன்களை பெறலாம். இன்றைய நாளில் ஏற்ற மிகுந்த பலன்களை நீங்கள் பெறுவதற்கு சிவன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கடகராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சூரியன் செவ்வாய் சந்திரன் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் முடிக்க முடியும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும். நல்ல நட்புகள் உங்களை நாடி வரும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய மறைமுக எதிர்ப்புகள் குறையும். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சியை பெறுவீர்கள். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது எதிலும் சுறுசுறுப்பாக செயல்பட்டு நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சுகஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 4ஆம் வீட்டில் புதன் சுக்கிரன் 5இல் சந்திரன் சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பாகும். ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். கடந்த சில நாட்களாக இருந்து வந்த அலைச்சல் டென்ஷன் எல்லாம் குறைந்து ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். கணவன் மனைவியிடையே ஒருவருக்கொருவர் கௌரவம் பார்க்காமல் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. தொழில் ரீதியாக ஒரு நல்ல வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் சுறுசுறுப்பாக செயல்பட்டு நல்ல பேர் எடுப்பீர்கள். இன்றைய நாளில் ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு கால பைரவரை வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. கன்னி ராசி நேயர்களே,
உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சூரியன் செவ்வாய் சந்திரன் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று நிதானத்தோடு இருக்க வேண்டும். வேலை பளு சற்று அதிகப்படியாக இருக்கும். இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும். மன நிம்மதி குறைவு ஏற்படலாம். பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. வயது மூத்தவர்களிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் உங்கள் உழைப்புக்கான பலன்களை அடைவதற்கு தேவையற்ற இடையூறுகள் ஏற்படும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது கூடுதல் பணிச்சுமை காரணமாக உங்களுக்கு மன நிம்மதி குறைவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. உடனிருப்பவர்களால் தேவையில்லாத நெருக்கடிகள் உண்டாகும். பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது, முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சூரியன் செவ்வாய் சஞ்சரிப்பதும் 6இல் சனி 3இல் சந்திரன் சஞ்சரிப்பதும் சிறப்பான அமைப்பாகும். பல்வேறு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில ஏற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழிலில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு அமைப்பானது இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கிறது. மேலும் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசியில் புதன் சுக்கிரன் சஞ்சரிப்பது பொருளாதார ரீதியாக ஒரு அனுகூலமான பலன்களை உங்களுக்கு தரக்கூடிய ஒரு அமைப்பாகும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் சூரியன் செவ்வாய் சந்திரன் சஞ்சரிப்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. விளையாட்டுத்தனமாக நீங்கள் பேசினாலும் அதனை மற்றவர்கள் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருப்பதால் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பொதுவாக வெளிநபர்களிடம் பேசுகின்ற போது மட்டும் சற்று பொறுமையோடு இருந்தால் போட்ட முதல்ல எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நீங்கள் எடுத்த பணியை குறித்த நேரத்தில் முடித்து நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்றைய நாளில் முன்கோபத்தை குறைத்து கொண்டு நிதானத்தோடு செயல்படுவது, சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று விடுவது நட்பலனை தரும். தனுசு ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன் 3இல் ராகு சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். கடந்த சில நாட்களாக இருந்த நெருக்கடிகள் தற்போது விலகும். வீண் செலவுகள் குறைந்து சேமிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கும். நல்ல வாய்ப்புகளை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். அரசாங்க வழியில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் கிடைக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது எதிலும் சாமர்த்தியமாக செயல்பட்டு ஒரு நல்ல நிலையினை அடையக்கூடிய ஒரு நேரமாக இன்றைய நாள் இருக்கிறது. மேலும் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக வெங்கடேச பெருமாளை தரிசிப்பது மிக மிக சிறப்பு. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3இல் சனி 11இல் புதன் சுக்கிரன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். பண வரவுகள் சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருந்தாலும் சந்திரன் சூரியன் செவ்வாய் சேர்க்கப்பட்டு 12இல் இருப்பதால் தேவையில்லாத செலவுகள் ஏற்படும். பொதுவாக சிக்கனமாக இருப்பது நல்லது. பண விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பது நல்லது. ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்ள வேண்டும். தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இருக்கும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது எதிலும் சாமர்த்தியமாக செயல்படுவீர்கள். அதிகாரியிடம் பேசுகின்ற போது பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. இன்றைய நாளில் துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவது மிகவும் சிறப்பு. கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் புதன் சுக்கிரன் 11ஆம் வீட்டில் சூரியன் செவ்வாய் சந்திரன் சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பாகும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழிலில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி நல்ல வளர்ச்சியை பெறுவீர்கள். நெருங்கியவர்களின் ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும். பல்வேறு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றுவீர்கள். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். இன்றைய நாளில் பண விஷயத்தில் மட்டும் சற்று சிக்கனத்தோடு இருந்தால் ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு.
உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணியில் சிறப்பாக செயல்படுவீர்கள் என்றாலும் பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது, கால பைரவரை வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் சூரியன், செவ்வாய், சந்திரன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். உங்களது மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். இருக்கக்கூடிய இடத்தில் ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். ஒரு பெரிய இடத்து நட்பு கிடைப்பதால் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தற்போது தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு நேரமாக இன்றைய நாள் இருக்கிறது. ஒரு பெரிய இடத்து நட்பு கிடைப்பதால் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய நெருக்கடிகள் எல்லாம் தற்போது குறையும். இன்றைய நாளில் ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை பார்த்தோம். மீண்டும் நாளை காலை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.